ஒரு நேரத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்தில் எங்களுக்கு அந்த 1000 ரூபா எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. இப்போ காலையில் திடீர்னு பார்த்தா 5000 ரூபாய் இதாகி வந்திருக்கு. அதோட இன்ப அதிர்ச்சியை என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு இது இல்லை. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் மந்த்லி எங்களுக்கு 1000 ருபீஸ் வர்றது ஒரு சேவிங்ஸ் மாதிரி. எங்களுக்கு சேவிங்ஸை விட ஒரு செலவு. இந்த மாதம் நாங்கள் ஒரு சிலிண்டருக்கோ இல்லை ஒரு அரிசி வாங்கவோ இல்லை பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கவோனா நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எங்களுக்கு ஒரு அப்பாவா அண்ணனா அவர் எங்களுக்கு மாதம் போடுறாரு. இப்போ 2000 ரூபா கோடைக்கால இதுக்கும் அடிஷ்னலாக 3000 ரூபாயும் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு மாதம் மட்டும் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். வச்சிருப்போம் 2 மாதத்துக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தலைவருக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். தொகைங்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி. இது 5000 ரூபாங்கிறது எப்படின்னா அந்த மாச செலவுக்கு உண்டான இந்த 5000 ரூபாய் வச்சு நாங்கள் ஒரு 3-4 மாசத்துக்கு தேவையான மல்லிகை ஜாமான்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். அரிசியிலேருந்து எல்லாமே வாங்கி வச்சு இதை நாங்கள் செலவு பண்ணிக்கலாம். மற்றபடி மெடிசன் செலவுலேருந்து எல்லாமே இது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. இது பண்ணது எங்களை மாதிரி உள்ள ஆளுங்களுக்கும் எங்களுக்கு கீழே இருக்கிற வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தலைவர் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். இது வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும்போது இப்போ ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இது எதுக்கு உபயோகமாகும்னு சொல்றதை விட எதுக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்த போறோன்றதை நான் சொல்றேனே. நாங்கள் மளிகை ஜாமான் வாங்குவோம், ஒரு பாலுக்கு கொடுப்போம், ஒரு அரிசி வாங்குவோம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவோம், எல்லாத்துக்கும் எங்களுக்கு யூஸா இருக்கும். ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணாலும் ஸ்டாலின் ஆட்சியில் வந்துட்டு இருந்தது. எங்களுக்கு சின்ன சேவைக்கு தேவைப்பட்டது. இன்னைக்கு 5000 ரூபாய் அறியுது. திடீர்னு ஏறிடுதுன்னு பார்த்தோம். யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனால் 5000 ரூபா ஸ்டாலின் ஆட்சியில் ஏறிடுது. எங்களுக்கு சின்ன தேவைக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு இதுவும் ஆகும். மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சி வரணும். திடீர்னு வேற யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு நினைச்சுட்டு சொந்தக்காரங்க. அது பிறகுதான் போய் செக்அப் பண்ணோம். ஸ்டாலின் அனுப்பியிருக்காங்க. திடீர்னு எங்களுக்கு 5000 ரூபாய் ஏறி இருக்கு. யாரோ போட்டுவிட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனால் திடீர்னு அவங்க பார்த்தோம், செய்தியை பார்த்தோம். செய்தியில சொன்னாங்க எங்களுக்கு செலவுக்கு இதாக ஆயிடுச்சு. அப்படி செய்தியில முன்னாடி சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு திடீர்னு ஏறி இருக்கானா எங்களுக்கு யூஸ் ஆயிட்டு. மாசம் எங்களுக்கு 1000 ரூபாய் இருந்தது. ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. இப்ப திடீர்னு இது எங்களுக்கு 5000 ஆக்கிட்டாங்க. எனக்கு 1000 ரூபாய் மாசம் ஏறிட்டு இருந்துச்சு. அது நல்லா உதவியா இருந்துச்சு. ஆனா இப்ப மீண்டும் 5000 இன்னைக்கு ஏறினோடனே திடீர்னு காலையில பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா ஸ்டாலின் மீண்டும் வரணும் எங்களுக்கு. மாசம் 1000 ரூபாய் வந்தது. இந்த மாசம் 5000 ரூபாய் மிக்க மகிழ்ச்சி. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. காலையில பார்த்தோன்னே இன்ப அதிர்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ரூபாய் பிள்ளைகளுக்கு ஒரு இதுக்கு படிப்புக்கு அதுக்கு இதுக்கு தேவைப்படும். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. மாசம் 1000 ரூபாய் எனக்கு ஏறிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 5000 ஏறணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாசம் 1000 ரூபாய் ஏறினாலும் 3000 தான் ஏறி இருக்கணும். எக்ஸ்ட்ரா 2000 ஏறினால ஊக்கத்தொகை 5000 கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டாலினுக்கு ரொம்ப மிக்க நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப உதவிகரமா இருக்குது. உண்மையாலுமே சொல்றேன், எல்லா மகளிருக்குமே தாங்க. இப்ப யாருமே வேண்டான்னு சொல்லி யாருமே வாங்காம இருக்கிறது இல்ல. இது அவங்க பணமே இல்ல, நம்ம பணம் தான். ஆனாலும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அந்த ஸ்கீமை அவங்க இது பண்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாங்க. முதல்வர் யார் தடுத்தாலும் இந்த உரிமை தொகையை மகளிர் கொடுப்பாரு. கண்டிப்பா அது நல்லது தானுங்க. இப்ப நம்ம நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. ஏன்னா அந்த 1000 ரூபாய் கூட ஒரு ஃபேமிலியில இல்லாம ஒரு பையனுக்கு கொடுக்காம எத்தனை முதியோர்கள் இருக்காங்க தெரியுங்களாங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ். எங்க அம்மாவுக்கு உண்மையிலுமே ரொம்ப இதுங்க ஹெல்ப்புங்க. எங்க அண்ணன் எங்க முடியாது எங்க அண்ணனால கொடுக்கறதுக்கு. எங்க அம்மாவுக்கு அந்த 1000 ரூபாய் தான் மாசம் கரெக்டா வர்றதுனால மெடிசன் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ 5000 கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ 5000 கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமிக்கு ரொம்ப நன்றியோட தெரிவித்து கொண்டு என்னோட வணக்கம். மறுபடியும் 2000 உயர்த்தி கொடுக்க போறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இதுவே சந்தோஷம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஆனால் கஷ்டமா இருந்தது. கஷ்டத்தில் இந்த அளவு செய்யறாங்களோ அவங்க, நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறோம். நான் கிளாஸ் வேலை செய்யறவங்க. ஒரு நேரத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்தில் எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது. இப்போ காலையில் திடீர்னு பார்த்தா 5000 ரூபாய் இதாகி வந்திருக்கு.
அதோட இன்ப அதிர்ச்சியை என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு இது இல்லை. இதை எங்களுக்கு இது பண்ண தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறோம். 1000 ரூபா கொடுத்தாங்க மகளிர் தொகை, இப்போ 5000 ரூபா கொடுக்குறாங்க. இன்னும் மீண்டும் வந்து 2000 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த 5000 ரூபா கொடுத்தது எங்கள் கை செலவுக்கு ரொம்ப உதவி ஆகுது. ரொம்ப நன்றிங்க. எனக்கு இதனால என்னுடைய குழு எல்லா மெடிக்கல் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி. மேலும் மேலும் நீங்க உயர்ந்து வளர வாழ்த்துக்கள். இவ்வளவு நாளும் நாங்கள் 1000 ரூபா எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாச பிறப்புமா எங்களுக்கு 5000 ரூபா வந்திருக்கு சார். நீங்க இன்னமும் இந்த ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் நல்லபடியா ஆக்கணும். தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் இப்ப 5000 அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப எல்லாருமே எல்லா மகளிருமே சந்தோஷப்படுறாங்க. மகளிரின் பிரதிநிதியா நான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இப்போ ஸ்கூல்ல வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற டைமு எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கிறது தெரிஞ்சு எங்களுக்கு போட்டாருன்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் நாங்க. அதனால எங்க பட்டாசுலாம் வெடிச்சு அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் எங்க ஐயப்பாக்கம் மகளிர் சார்பாக. 1000 ரூபாய் போட்டு பெருவரவு போடுது, ஒரே சமயத்துல 5000 ரூபாய் போட்டு எப்படி இருக்காங்க? ஆமாங்க, 1000 ரூபாய் கொடுக்கும் போதே சந்தோஷமா தான் இருக்கு. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே பைசா கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுற காலத்துல எங்க அண்ணனா இருந்து நிறைய பேருக்கு அப்பாவா இருந்து எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு உறவினரா இருந்து இந்த மாதிரி செயல்பாடு பண்ணாரோ அவர் நீடோடி வாழணும். எங்களை மாதிரி மகளிருடைய எல்லாருடைய பிளஸிங்ஸும் எங்க தலைவருக்கு உண்டு. தளபதி வாழ்க வாழ்க வாழ்க, அவர் நீடோடி வாழ்க வேண்டும் என்று என்னுடைய இறைவனை வேண்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் சார்பு எல்லாருக்கும் எங்க மகளிருடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்க ஸ்டாலின் ஐயாக்கு மட்டும்தான் இந்த வாட்டி ரொம்ப அதிகமான வாக்குறுதியில நாங்க வெற்றி பெற வைக்க செய்வோம் சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். எல்லாரும் மகளிரும் வாங்குறாங்களா? நாங்க எல்லாருமே காசு வாங்குறோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு தான் சார் எங்க ஓட்டு எல்லாம் எங்க ஓட்டு மொத்த பேர் மகளிர் மொத்த பேரும் உங்களுக்கு தான் சார் ஓட்டு போடுவோம். நீங்க கவலையே படாதீங்க, நீங்க தான் அடுத்த முதல்வர். எங்களுக்கு அந்த செலவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எங்க பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெயினா இப்ப எக்ஸாம் டைம் வருது, எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த செலவு வந்து நாங்க ரொம்ப உண்மையிலே நாங்களுக்கு அவர் வந்து எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கே தெரியல. அவ்வளவு ஒரு பாராட்டுமா இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது காசு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி ஐயா.